ஒரு கிராமத்துல போலான்னு பேர் கொண்ட ஒரு பையன் இருந்தான். போலாவுக்கு ஸ்வீட்னா ரொம்ப பிடிக்கும். போலாவோட அம்மா அவனுக்கு எவ்வளோ பணம் கொடுத்தாலும் அதை அவன் எடுத்துக்கிட்டு சங்குலார் ஸ்வீட் கடைக்கு போவான். அங்கிருந்து ஏதாவது ஒரு ஸ்வீட்டை வாங்குவான். கிராமத்து ஜனங்க அடிக்கடி சொல்லுவாங்க, போலாவுக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லைன்னு சொல்லுவாங்க. ஆனா போலாவோட அம்மா அதை எப்பவுமே ஒத்துக்க மாட்டாங்க. ஒரு நாள் சங்குலாலோட மனைவி விடிய காலையில போலாவோட வீட்டுக்கு வந்தாங்க. இங்க பாருங்க போலா அம்மா, இங்க பாத்தீங்களா உங்க பையன் என்ன பண்ணிருக்கான்னு? என்னம்மா ஆச்சு கீதா? நான் இன்னைக்கு கோவில்ல சிவலிங்கத்து மேல 50 ரூபாய்க்கு ஸ்வீட்ஸை வாங்கி பிரசாதமா வச்சேன். நான் கோவிலை விட்டு வெளியே வந்ததும் போலா எல்லா ஸ்வீட்டையும் எடுத்து சாப்பிட்டான். இங்க பாருமா கீதா, சிவலிங்கம் ஸ்வீட்டை சாப்பிட போறாரா என்ன? அப்படியே அதை போலா சாப்பிட்டு இருந்தாலும் அதுல என்னமா பெரிய குத்தம் வந்துற போது? அது மட்டும் இல்லாம கடவுளுக்கு பிரசாதமா படைச்சது எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுப்பாங்கல்ல. போச்சுடா, பாத்தீங்களா கிராமத்து ஜனங்களே, போலாவோட அம்மா அவனை திட்டுறதுக்கு பதிலா அவனை இன்னும் ஏடாகுடமான வேலைகள் செய்யறதுக்கு சொல்லி கொடுக்கறாங்க. அப்படி ஸ்வீட் சாப்பிட்றதுல ஆசை இருந்தா அதை வாங்கி சாப்பிட வேண்டியது தானே? பையனுக்கும் கொஞ்சம் கூட புத்தி இல்ல, அம்மாவுக்கும் இல்ல. போலாவோட இந்த வேலையால போலா அம்மாவை சுத்தி கிராமத்து ஜனங்க எல்லாரும் என்னென்னமோ பேசுனாங்க. எனக்கு தெரியும், என் புள்ள போலா ஒன்னும் அறிவில்லாதவன் இல்ல. ஈஸ்வரா, கிராமத்து ஜனங்க பேசுறத கேக்குற சக்தியை எனக்கு கொடுப்பா. அம்மா, நீ தினமும் கடவுள்கிட்ட என்னம்மா சொல்ற? கண்ணா, நான் கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றேன். உண்மையான பிரார்த்தனை என்னைக்கும் வீண் போகாதுப்பா. ஒரு நாள் ஜங்கு ஸ்வீட்காரர் ரசகுல்லா செஞ்சாரு. போலா அந்த ரசகுல்லாவை பார்த்ததும் அவனோட நாக்கு ஊற ஆரம்பிச்சிருச்சு. அவன் கடைக்கு போய் சொன்னா, சித்தப்பா, எனக்கு 10-12 ரசகுல்லா கொடுக்குறீங்களா? நிச்சயமா கொடுக்குறேன். ஆனா அதுக்கு முன்னாடி 300 ரூபாய் பணம் எடுத்துட்டு வா. ரசகுல்லா ரொம்ப காஸ்ட்லிப்பா. சித்தப்பா, நான் உங்ககிட்ட ஏற்கனவே நிறைய பணம் கொடுத்துருக்கேன்ல. ஆனா நீ கொடுத்த பணத்துக்கு பதிலாதான் நான் உனக்கு ஸ்வீட்ஸ் கொடுத்துட்டேனே. இப்ப புதுசா ஸ்வீட் வாங்கணும்னா போய் பணத்தை எடுத்துக்கிட்டு வா. அங்கிருந்து போலா வீட்டுக்கு ஓடி வந்தான். அவனோட அம்மா மார்க்கெட்டுக்கு போயிருந்தாங்க. போலா உண்டியல உடைச்சான். ஆனா அதுல சில சில்லறைங்க தான் இருந்தது. போலா அந்த சில்லறை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த ஸ்வீட் கடைக்கு போனான். இத வச்சு ஒன்னும் பண்ண முடியாது, போய் இன்னும் பணம் எடுத்துட்டு வா. சித்தப்பா, நான் ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட்டு பார்க்கட்டுமா? நிச்சயமா கூடாது. அது மட்டும் இல்லாம சேட்சி வீட்டுக்கு 5 கிலோ ரசகுல்லா கொடுக்கணும்னு ஆர்டர் வந்திருக்கு. இப்ப நீ 300 ரூபாய் கொடுத்தா கூட இந்த ரசகுல்லா உனக்கு கிடைக்காது. சித்தப்பா, அந்த கடவுள் உங்களுக்கு நிறைய பணம் கொடுக்கட்டும். என்ன ஒரே ஒரு ரசகுல்லா சாப்பிட விடுங்களேன். கிராமத்து ஜனங்க சரியாதான் சொன்னாங்க, உனக்கு மூளையே இல்லைன்னு. அந்த கடவுள்கிட்ட போய் ரசகுல்லா கேளு. தயவு செஞ்சு என்ன தொந்தரவு பண்ணாம விடு. அம்மா சொல்லிருக்காங்க, உண்மையான பிரார்த்தனை நிச்சயம் வீண் போகாதுன்னு. போலா ரசகுல்லா வேணும்னு பிரார்த்தனை பண்றதுக்காக கோவிலுக்கு போனான். வழியில ஒரு பூனைக்கு காயப்பட்டு இருந்ததை பார்த்தான். போலா கோவிலையும் ரசகுல்லாவையும் மறந்துட்டான். அவன் பூனைக்கு அடிப்பட்ட இடத்த சுத்தம் பண்ணி அதுக்கு பேண்டேஜ் போட்டு விட்டான். அப்பதான் ஒரு லேடி அங்க வந்தாங்க. தேங்க்யூ கண்ணா, இது என்னோட பூனை தான். வீட்டை விட்டு வெளியே வந்துடுச்சு. வர வழியில யாரோ இதோட காலை உடைச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நீ யாரு? எங்க போய்கிட்டு இருக்க? என்னோட பேரு போலா. எனக்கு ரசகுல்லா வேணும்னு கோவில்ல பிரார்த்தனை பண்ணிக்க போறேன். எங்க அம்மா சொல்லிருக்காங்க, உண்மையான மனசோட பிரார்த்தனை செஞ்சா வேண்டுதல் நிறைவேறுமா. உங்க அம்மா உண்மையதான் சொல்லிருக்காங்க. அந்த லேடி போலாவோட கைகளை தன்னோட கண்கள்ல வச்சாங்க. அப்புறம் அவங்க பூனையை எடுத்துக்கிட்டு அங்கிருந்து போனாங்க. போலா தன்னோட வீட்டுக்கு வந்த போது அவனோட வீட்டு வாசல்ல ரசகுல்லா மழை பெஞ்சத அவன் கவனிச்சான். போலா, சீக்கிரமா வா. இங்க பாத்தியா, நம்ம வாசல்ல ரசகுல்லா நிறைஞ்சிருக்கு. நான் வீட்ல எல்லா பாத்திரத்திலயும் ரசகுல்லாவை நிறைச்சி வச்சுட்டேன். இப்போ நீ எவ்வளவு வேணாலும் ஸ்வீட் சாப்பிடலாம். போலாவும் அவனோட அம்மாவும் நிறைய ரசகுல்லா சாப்பிட்டாங்க. அம்மா, நம்மால இவ்ளோ ரசகுல்லாவை சாப்பிட முடியாது. அப்புறம் மழையும் நிக்காம பெஞ்சிட்டு இருக்கு. இப்ப நாம இத விற்க ஆரம்பிக்கணும். சரியா சொன்ன. போலாவும் அவனோட அம்மாவும் அவங்க வீட்டு வாசல்லயே ரசகுல்லா கடைய ஆரம்பிச்சாங்க. நிறைய பேர் வந்து வாங்கினாங்க. அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் கிடைச்சது. இத சந்துவோட மனைவி பார்த்ததும் அவளுக்கு ரொம்ப பொறாமையாயிடுச்சு. அவ சங்கு கிட்ட சொன்னா, என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. போலாவோட வீட்ல பெய்யற அந்த ரசகுல்லா மழை அப்புறம் நம்ம வீட்ல பெய்ய ஆரம்பிச்சிரும். சங்குவோட மனைவி சங்குவோட காதுல எதையோ சொன்னான்.
மறுநாள் போலாவும் போலாவோட அம்மாவும் தூங்கி எழுந்தப்ப அப்ப அவங்க பார்த்தாங்க, அவங்க வீட்டு வாசல்ல ரொம்ப ஒசரத்துல ஒரு பெரிய டென்ட் கட்டி இருந்தது. அந்த ரசகுல்லா எல்லாம் பூமி வரைக்கும் வரவே இல்ல. எல்லா ரசகுல்லாவும் டென்ட்டுக்கு மேலேயே விழுந்துட்டு இருந்தது. சந்துலால் டென்ட்டுக்கு மேல விழுந்த எல்லா ரசகுல்லாவையும் தன்னோட கடைக்கு எடுத்துட்டு போனாரு. ஆமா, நீங்க ஏன் இப்படி பண்றீங்க? யாரை கேட்டு இந்த டென்ட்டை நீங்க கட்டினீங்க? வீட்டு வாசல் உன்னோடதான் இருக்கலாம், ஆனா அதுக்கு மேல இருக்கிற ஆகாயம் உனக்கு சொந்தமா என்ன? அது மேல எல்லாருக்குமே உரிமை இருக்கு. தலைவர்கிட்ட கேட்டுக்கிட்டு தான் இந்த டென்ட்டை நான் இங்க கட்டினேன். போலாவோட அம்மா தலைவரை பார்க்க போனாங்க. ஆனா தலைவர் அவங்க சொன்னதை எதையுமே கேட்கல. ஏன்னா சங்கு தலைவர்கிட்ட முன்னாடியே பணத்தை கொடுத்துட்டான். போலாவோட வியாபாரம் நின்னு போச்சு. அப்புறம் சங்கு அந்த ரசகுல்லாவை நிறைய இடத்துல வியாபாரம் பண்ணான். போலா கவலையோட அந்த மாயக்காரமாவை தேடினான். அவங்க கிட்ட அவன் எல்லா விஷயத்தையும் சொன்னான். அந்த அம்மா போலாவோட காதுல ஏதோ சொன்னாங்க. மறுநாள் கிராமத்து ஜனங்க எல்லாம் தூங்கி எழுந்ததும் எல்லாருடைய வீட்டு வாசலுக்கு மேலேயும் ஒரு டென்ட் இருந்துச்சு. அந்த டென்ட் எல்லாம் நெருப்பு பிடிச்சு எரிஞ்சிட்டு இருந்தது. அந்த மொத்த கிராமமே அதிர்ந்து போயிடுச்சு. அடராமா, இந்த வேலையை செஞ்சது யாரு? இந்த வெயில் புகையால செத்துக்கிட்டு இருக்கோம். நான் ஏன் இப்படி பண்ணேன்? வீட்டு வாசலுக்கு மேலே இருக்கிற ஆகாயத்துல அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு உரிமை இல்லைன்னா எனக்கு விருப்பப்பட்டதை நான் செய்வேன். நீ எங்க வீட்டு வாசல்ல டென்ட்டை போட்டு அதுல விழுந்த ரசகுல்லாவை எடுத்துக்கிட்ட. அப்புறம் நான் மத்தவங்க வீட்டு வாசல்ல டென்ட்டை போட்டு நெருப்பு வச்சேன். கிராமத்து ஜனங்க சங்குலால் மேல கோவப்பட்டாங்க. அப்புறம் போலாவோட வீட்டு வாசல்ல போட்டிருக்கிற டென்ட்டை எடுக்க சொல்லி கட்டளையிட்டாங்க. இப்படியே போச்சுன்னா நாம இருக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடும். வீட்டு வாசலுக்கு மேல இருக்கிற ஆகாயத்துல உரிமை யாருக்குன்னா அந்த வீட்டு வாசலுக்கு சொந்தக்காரங்களுக்கு தான். சங்குலால் அந்த டென்ட்டை எடுக்க வேண்டியதா ஆயிடுச்சு. ரசகுல்லாவோட மழை திரும்பி போலாவோட வீட்டு வாசல்ல பெய்ய ஆரம்பிச்சது. அப்புறம் அவன் அந்த ரசகுல்லாவை வித்து ரொம்ப சந்தோஷத்தோட தன்னோட வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சான். என்னப்பா சின்னலால் சப்படு கஞ்சு, ஏன் இப்படி வயசானவன் மாதிரி வேஷ்டியும் குர்தாவும் போட்டுட்டு இருக்க? என்ன மாதிரி பேண்ட் ஷர்ட் போட்டுக்கோ. இந்த உலகம் சல்மான் கானோட காலத்துக்கு வந்துருச்சு. ஆனா நீ இப்பவும் அந்த திலீப் குமார் காலத்திலேயே இருக்க. மிலக்பூர்னு ஒரு அழகான கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல சாஹில்னு பேர் கொண்ட ஒரு ஏழை தன்னோட மனைவியோட வாழ்ந்து வந்தாரு. சாஹில் வேலை முடிச்சிட்டு திரும்பி வரும்போது அவனோட பார்வை பிரிட்ஜுவோட அப்பள கடை மேல பட்டுச்சு. பிரிட்ஜுவோட அப்பளம் அந்த கிராமத்திலேயே ரொம்ப ஃபேமஸ். கிரிஜா தினமும் பருப்பும் உருளைக்கிழங்கும் சாப்பிட்டு ரொம்ப போரா இருப்பா. இன்னைக்கு நாம ஏன் அவளுக்கு அப்பளம் வாங்கிட்டு போக கூடாது? அவ்வளவு சந்தோஷப்படுவா. சாஹில் கடைக்கு போனான். கடைக்காரங்கிட்ட அப்பளம் கேட்டான். உன்கிட்ட 100 ரூபாய் இருக்கா? பிரிட்ஜு அண்ணன் என்கிட்ட 100 ரூபாய் இல்ல, 20 ரூபாய் தான் இருக்கு. 20 ரூபாய்க்கு ஒரு அப்பளம் கூட கிடைக்காது பிரிட்ஜு அண்ணன். அப்பளம் ஒன்னும் அவ்வளவு விலை இல்லையே. 20 ரூபாய்க்கு ஒரு அப்பளம் கூடவா கிடைக்காது? என்னோட கடையில இருக்கிறது பிரீமியம் அப்பளம். உனக்கு கம்மியான விலையில வேணும்னா ஏதாவது லோக்கல் கடையில போய் வாங்கிட்டு போ. முதல்ல இங்கிருந்து கிளம்பு, என் நேரத்தை வீணடிக்காத. அந்த கிராமத்துல வேற எங்கேயும் அப்பள கடை இல்ல. அன்னைக்கு சாஹில் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு திரும்பி வந்தான். அவனுடைய மனைவி அவன் முகத்துல இருக்கிற சோகத்தை கவனிச்சா. என்னங்க ஆச்சு? இன்னைக்கு மறுபடியும் உங்க முதலாளி கூட சண்டையா? இல்ல, அந்த விஷயம் இல்ல. சாஹில் தன்னோட மனைவி கிட்ட அப்பள கடையில நடந்த விஷயம் எல்லாத்தையும் சொன்னான். என்ன சந்தோஷப்படுத்துறதுக்கு பாப்பட் வாங்க போனீங்களா? அது கிடைக்கலன்றதுக்காக சோகமாயிட்டீங்களா? எது நடந்தாலும் அது நல்லதுக்குன்னே நினைச்சுக்கோங்க. இதுல என்ன நல்லது நடந்துச்சு? நீங்க என்ன சொன்னீங்க? கிராமத்துல வேற எங்கேயுமே அப்பளக்கடை இல்லைன்னு சொன்னீங்க. நான் பிரிட்ஜு கடை அப்பளத்தை விட ரொம்ப சுவையா கம்மியான விலையில என்னால செய்ய முடியும். நாமளே ஒரு அப்பளக்கடையை வைக்கலாங்க. பேசாம உங்க வேலையை விட்டுடுங்க. உங்க முதலாளியும் உங்களுக்கு வருமானம் ரொம்ப குறைவா தான் தராரு. ஆனா கடை திறக்கிறதுக்கு ஆரம்பத்துல நமக்கும் பணம் தேவை இல்லையா? நான் என்னோட நகைகளை வித்துடுறேன். சாஹில் தன்னோட வேலையை விட்டுட்டு தன்னோட மனைவியோட சேர்ந்து அப்பளக்கடை ஆரம்பிச்சான். அவன் தன்னோட கடையில குறைவான விலையில சுவையான அப்பளத்தை விற்க ஆரம்பிச்சான். கிராமத்துல இருக்கிற ரொம்ப ஏழை ஜனங்க கூட சாஹிலோட கடையில வந்து அப்பளம் வாங்க ஆரம்பிச்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா பிரிட்ஜுவோட கடையில கஸ்டமர்ஸ் குறைய ஆரம்பிச்சாங்க. அப்புறம் சாஹிலோட கடையில கூட்டம் அதிகமா வந்துச்சு. அந்த கிராமத்துக்கு வர சாது மகான்களுக்கு சாஹில் ஃப்ரீயா அப்பளம் கொடுத்தான். அன்னைக்கு சாஹிலுக்கு நான் அப்பளம் கொடுக்கலங்கிறதுக்காக அப்பள கடையை ஆரம்பிச்சு என்னோட அப்பள பிசினஸே க்ளோஸ் பண்ணிட்டானா? அவன் இனிமே கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்ல.
நான் அவன் வாழ்க்கைய நாசம் பண்ணிடுவேன். பிரிட்ஜு ஒரு பணக்காரன் தான். அவன் சில திருடர்களை வர சொன்னான். அவங்க கையில பணத்தை கொடுத்துட்டு சொன்னா, சாஹிலோட வீட்ல எல்லாத்தையும் திருடணும். அவன் வீட்ல இருக்கிற எல்லா அப்பளத்தையும் உடைச்சு போடுங்க. திருடனுங்க சாஹிலோட வீட்டுக்குள்ள நுழைஞ்சிட்டாங்க. அவங்க சாஹிலையும் அவனோட மனைவியையும் மயக்க அடைய வச்சுட்டாங்க. அவங்க காலால எல்லா அப்பளத்தையும் உடைச்சு நாசம் பண்ணாங்க. அப்புறம் எல்லா பணத்தையும் எடுத்துட்டு ஓடிட்டானுங்க. மறுநாள் சாஹிலுக்கும் கிரிஜாவுக்கும் மயக்க தெளிஞ்சு பார்த்த போது எல்லா அப்பளமும் உடைஞ்சிருந்தது. அப்புறம் பணமும் இல்லை. சாஹிலும் அவனோட மனைவியும் வாசல்ல உட்காந்து அழுதுட்டு இருந்தாங்க. அவங்க கிட்ட இப்ப அப்பளமும் இல்லை, மறுபடியும் அவங்க பிசினஸ் ஆரம்பிக்கிறதுக்கு கையில பணமும் இல்லை. ஒரு மகாத்மா சாஹில் வீட்டுக்கு வந்தாரு. உனக்கு ஞாபகம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அன்னைக்கு நான் ரொம்ப பசியோட வந்தேன். நீ எனக்கு அன்னைக்கு ஃப்ரீயா அப்பளம் கொடுத்த. அன்னைக்கு என் கையில உனக்கு கொடுக்க என்கிட்ட எதுவுமே இல்லை. ஆனா இன்னைக்கு நான் உன்கிட்ட ஒரு செடியை கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன். இத உன் தோட்டத்துல நட்டு வையி. அந்த மகாத்மா கொடுத்த செடிய சாஹில் மண்ல நட்ட அடுத்த நிமிஷமே அது பெரிய மரமா மாறிடுச்சு. அந்த மரத்துல இலைங்களுக்கு பதிலா அப்பளமா இருந்துச்சு. அதுல இருந்து கிரிஜா ஒன்ன பறிச்சு அவ சாப்பிட்டு பார்த்தா. இவ்வளவு சுவையான ஒரு அப்பளத்தை என்னால செய்யவே முடியாது. அந்த மரத்துல அப்பளம் குறையவே இல்லை. அவ ஒரு அப்பளத்தை பறிச்சான்னா அந்த இடத்துல இன்னொரு அப்பளம் வளர ஆரம்பிச்சது. இது ஒருவேளை மாய அப்பள மரமா இருக்கும்னு நினைக்கிறேன். சாஹில் அந்த மகாத்மாவை தேடினான். ஆனா அவர் கண்ணில் படவே இல்லை. சாஹில் அவன் வீட்டு வாசல்லயே கடையை திறந்தான். இப்ப அவனோட அப்பள பிசினஸ் முன்ன விட 2 மடங்கு அதிகமாயிடுச்சு. பிரிட்ஜுக்கு அப்பள மரத்தை பத்தி தெரிய வந்துச்சு. இந்த தடவை திருடனுங்களுக்கு பணம் கொடுக்க வேண்டிய அவசியம் கூட இருக்காது. நானே போய் அந்த மரத்தை வெட்டிட்டு வரேன். பிரிட்ஜு யாருக்கும் தெரியாம ராத்திரி 2 மணிக்கு சாஹிலோட வீட்டுக்கிட்ட போனான். அந்த மரத்தை வெட்ட ஆரம்பிச்சான். அந்த மரம் பாதிக்கு மேல வெட்டினதுக்கு அப்புறமா பிரிட்ஜு இருக்கிற பக்கம் அந்த மரம் சாய ஆரம்பிச்சது. பிரிட்ஜு இன்னொரு சைடு பக்கமா வந்தான். அந்த பக்கம் மரம் சாய ஆரம்பிச்சது. இது என்ன மரம் இது? நான் எந்த பக்கம் போறேனோ அந்த பக்கமாவே இது சாயுது. 3 வரைக்கும் எண்ணி பாக்குறேன். அப்புறமா இதை இப்படியே விட்டுட்டு இங்க இருந்து ஓடி போயிடுறேன். 1 2 3. பிரிட்ஜு அங்க இருந்து வேகமா ஓடினான். ஆனா அந்த மரம் நேரா அவன் மேலேயே போய் விழுந்துடுச்சு. என்னை யாராவது காப்பாத்துங்க, தயவு செஞ்சு என்னை யாராவது காப்பாத்துங்க, நான் மரத்தடியில மாட்டிக்கிட்டேன், என்னை காப்பாத்துங்க. பிரிட்ஜுவோட குரல் கேட்டு சாஹில் அப்புறம் அவனோட மனைவி அப்புறம் கிராமத்து ஜனங்க எல்லாம் ஒன்னா வந்தாங்க. அப்பதான் அவன் அந்த மரத்தை வெட்டினதும் அந்த மரம் அவன் மேல விழுந்ததையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. என்ன மன்னிச்சிடு சாஹில், நான் தான் உன்னோட மரத்தை வெட்டினேன். திருடனுங்களை உன் வீட்டுக்கும் நான் தான் அனுப்பினேன். என்ன மன்னிச்சிடுங்க கிராமத்து ஜனங்களே. நான் இனிமே இந்த மாதிரி எல்லாம் பண்ண மாட்டேன். கிராமத்து ஜனங்களே, என்ன இந்த மரத்துல இருந்து வெளியே எடுங்க. உன்னை நாங்க காப்பாத்தணும்னா நீ ஒரு நிபந்தனைக்கு ஒத்துக்கணும். நீ இந்த கிராமத்தை விட்டு வெளியே போயிடணும். கிராமத்து ஜனங்க பிரிட்ஜு அந்த மரத்துல இருந்து வெளியே எடுத்த உடனே அந்த மரம் தானாவே நின்னுக்குச்சு. பிரிட்ஜு கிராமத்தை விட்டே போயிட்டான். அப்புறம் சாஹில் தன்னோட மனைவியோட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தான்.